குர்பானி கொடுக்கக்கூடிய முறைகள் குறித்து நாம் இப்பொழுது பார்ப்போம். முதல்ல குர்பானி கொடுக்கறதுல நம்ம நியத்து தான். ஹனஃபியாக்கள் வாஜிபான குர்பானியை நான் நிறைவேற்றுகிறேன் என்று நியத் செய்து கொள்வதும், ஷாஃபியாக்களாக இருந்தால், ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தால் சுன்னத்தான குர்பானியை நான் நிறைவேற்றுகிறேன் என்று அவர்கள் நியத்து வைத்துக் கொள்வது சாலச் சிறந்ததாகும். அடுத்ததாக கிபிலாவை முன்னோக்கி அறுக்கக்கூடியவரும் இருக்கணும், அறுக்கப்படக்கூடிய ஆடோ மாடோ ஒட்டகமோ கிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் அறுக்க இருக்கிற அந்த கத்தி இருக்கிறதல்லவா, அது நல்ல பதமுள்ளதாக நல்லா தீட்டிக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் கட்டளையிட்டார். அடுத்தபடியாக அந்த தீட்டுகிற பொழுது குர்பானி பிராணி பார்க்காத வண்ணம் நீங்கள் தீட்டிக் கொள்ளுங்கள் என்றும் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார். இன்னொரு ஹதீஸிலே சொல்லுகிற பொழுது, ஒரு ஆட்டையோ மாட்டையோ நீங்கள் அறுக்குகிற பொழுது இன்னொரு பிராணி பார்க்காத வண்ணம் நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். காரணம், ஒரு ஆட்டையோ மாட்டையோ நீங்கள் அறுக்குகிற பொழுது இன்னொரு பிராணி பார்த்தால் அது அச்சத்தால் உறைந்து விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு சயின்ஸ் ரீதியாக அதுதான் சொல்லப்படுது. 6 அறிவு பிராணிகளுக்கு இல்லாவிட்டாலும் ஒரு கத்தியை கொண்டு, கூர்மையான கத்தியை கொண்டு ஒரு பிராணியை அறுக்கிற பொழுது அடுத்து நமக்கு தான் அப்படின்ற அந்த எண்ணத்தால் அது உறைந்து விடுகிறது என்ற செய்தியை இன்றைக்கு நவீன காலங்களில் நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அதே போன்று இன்றைக்கு நிறைய நபர்கள் ஆட்டை வேகமாக அறுத்து முடித்து அடுத்த ஆட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அறுத்து முடித்து அதனுடைய அந்த அசைவுகள், அதன் உடம்பினுடைய சூடு குறைவதற்கு முன்னாலேயே தோலை உரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம். அதனால் ஆடு அறுத்த பிறகு இரத்தம் முழுமையாக வெளியேறிய பிறகு அதனுடைய சூடுகள், உடலில் இருக்கக்கூடிய சூடுகள் எல்லாம் அடங்கிய பிறகுதான் அதனுடைய தோலை உரிக்க வேண்டும், கை கால்களை ஒடிக்க வேண்டுமே ஒழிய அரை உரை உயிர் இருக்கிற பொழுதே இது போன்ற செயல்களை செய்யக்கூடாது. அதே போல் இரத்த குழாய், உணவு குழாய் அது முழுமையான முறையில் என்ன செய்ய வேண்டும், அறுபட வேண்டும் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், கூர்மையான கத்தியை கொண்டு அந்த இரு குழாய்களும் அறுத்து விட்டால்தான் வெகு சீக்கிரமாக இரத்தம் அனைத்தும் வெளியேறும், அதனுடைய ரூஹும் இலகுவாக பிரியும் என்பது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான வழிமுறையாக ஆகும். அறுக்குகிற பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி நாம் அறுக்க வேண்டும். அறுப்பவர் யார், அறுப்பது சிறந்தது என்று ஹதீஸ் ஷரீஃபில் வருகிற பொழுது நபி அவர்கள் குர்பானி கொடுக்கிற பொழுது தானாக முன்வந்து கத்தியை கொண்டு என்ன செய்தார்கள், அறுத்தார்கள் என்று வருகிறது. அதனால் குர்பானி யார் பேரில் கொடுக்கப்படுதோ அவர்களே வந்து அறுப்பது சால சிறந்தது. அடுத்ததாக அறுத்து முடித்த பிறகு அல்லாஹும்ம ஹாதா மின்க வ இலைக்க ஃபதகப்பல் மின்னி, யா அல்லாஹ் இது உன்னோடது, உன்னிடமிருந்து வந்தது, என்னிடமிருந்து இந்த குர்பானியை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்ற துஆக்களை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும்.